ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நாம் சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வாசியை கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாக சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். 1-2 வசனங்களை முதலாவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வார்த்தைகள் எழுதும்போது அவர் எழுதுகிறார் பாருங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, பெற்றோருக்கு பிள்ளைகள் இருந்தால் பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், பெற்றோருடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்வார்கள். அதுபோல் அதான் அங்கே சொல்லப்படுகிறது, பிரியமான பிள்ளைகளைப் போல, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகள் மேல் பெற்றோர்கள் எப்படி பிரியப்படுகிறார்களோ, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிந்து தங்களுடைய பெற்றோருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனை பின்பற்ற வேண்டும். அப்படி எல்லாம் நீங்கள் கேட்கலாம், இதுவரையிலும் நாங்கள் தேவனை பின்பற்றாதவர்களா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஓட்டத்திலே அநேகருடைய எண்ணங்கள் தேவனை சார்ந்திருக்காமல் தேவனை பின்பற்றலாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டாமல் மனிதர்களை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் மேல் சாய்கிறார்கள், மனிதர்களை பின்பற்றுகிறார்கள், மனிதனை பிரியப்படுத்துகிறார்கள். மனிதனுக்காகவே வாழ்கிற ஒரு கூட்டம் ஆவிக்குரியவர்களை நாம் பார்க்க முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவாதி தேவனை நீங்கள் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில பாருங்கள், மனிதர்களை பின்பற்றுகிறத நாம் பார்க்கிறோம். உலக மனிதர்கள் உலக தலைவர்களை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடுகிறத நாம் பார்க்கிறோம். சில பிரபலமான மனிதர்களை பின்பற்றுகிறத நாம் பார்க்கிறோம். தங்களுக்கு பிடித்த மனிதர்களை பின்பற்றுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில அவரவருக்கு பிடித்தமான மனிதர்களை, தலைவர்களை, தேச தலைவர்களை, இப்படி மனிதர்களை பின்பற்றுகிற மனிதர்களை நாம் பார்க்க முடிகிறது. மனிதர்களை பின்பற்றும் போது அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முடியும் போது அவருடைய விசுவாசங்களும் அவருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எல்லாம் என்ன செய்கிறது? மங்கி போகிறத நாம் பார்க்கிறோம். ஏமாற்றப்பட்டு போகிறத நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் தேவனை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே மனிதன் மேல் நம்பிக்கை வைக்காமல், மனிதனை சார்ந்திருக்காமல், மனிதனை பின்பற்றுவர்களாக இராமல் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில உன்னதமான தேவனை பின்பற்றுவர்களாக நாம் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரங்களும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா போராட்டங்களிலும் நாம் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போக மாட்டோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அடைந்ததாக மாறாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கென்றால் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு, தேவனை எல்லா நிலையிலும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களுக்கு எப்படி இருப்பார்கள்? அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்கள் நமக்கு ஆலோசனைகள் சொல்லலாம், புத்திமதிகளை சொல்லலாம்.
நமக்கு நல்ல வழிகளை காட்டலாம். ஆனால் நம்முடைய கண்கள் எல்லாம் தேவன் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய பின்பற்றுதல் எல்லாம் உன்னதமான ஜீவனுள்ள தேவனாகிய நம்மை ரட்சித்த உன்னதமான தேவனை பின்பற்றுவதாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதும் சமாதானம் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். தேவனை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும் அவைகளில் என்ன செய்வார்கள்? தேவனை சார்ந்திருக்கிறபடியினால், தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறபடியினால் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், விழுந்து போக மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் காணப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம், பல பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தாக்கலாம், பல போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தொடரலாம். என்னதான் போராட்டங்கள், நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது, தேவனை பின்பற்றுகிற போது, தேவனுக்கு நீங்கள் உண்மையாய் வாழும் போது பல போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அப்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றியும் தெய்வ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ஆவியானவர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து வாழும் போது, பக்தியாய் நடக்க விரும்பும் போது என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். எப்படியோ சில நான் எதிர்பாராத விதங்கள் நமக்கு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு நேராய் வருகிறத நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நேராய் பல துன்பங்கள் ஒருவேளை வரலாம். எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், சில நேரங்கள் தோல்விகளை நீங்கள் சந்திக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவாதி தேவனை நீங்கள் பின்பற்றுவதாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளை போல, தேவனுக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி பிரியமுள்ள பிள்ளைகளை போல் இருக்கிறார்களோ அதுபோல் தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை பின்பற்றி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய கோலத்திலே மனிதர்களை நினைச்சால் ஊழியக்காரர்களை பின்பற்றி கடைசியாக அவருடைய வாழ்க்கை நஷ்டமடைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. பல ஆண்டுகள் ஆவிக்குரிய தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுகிறார்கள், தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கையில் சுமந்து செல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஆலய பிரகாரம் செல்லுகிறார்கள், தேவ ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். ஆனாலும் சத்தியத்திற்குள் வராமல் அவருடைய வாழ்க்கை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்குள் தங்களை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு தேவனை பின்பற்றுவர்களாய் மாறிவிடாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். மனிதர்களையே சார்ந்து வாழ்கிறார்கள். கடைசியிலே அவருடைய வாழ்க்கையின் முடிவு வேதனையாய் முடிகிறத நாம் பார்க்கிறோம். அங்கலாய்ப்பாய் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களும் நேரங்களிலும் நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் மேலும் கிறிஸ்துவனுடைய வசனத்தின் மேலும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை பின்பற்றலாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவாதி தேவனை, நம்முடைய ஜீவனுள்ள ஆண்டவரை, நம்மை ரட்சித்த உன்னதமான தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? வலிவி விலகி போகக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், எந்த மனிதனையும் நம்பாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பின்பற்ற வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றலாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் எந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களால் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே தேவனை பின்பற்றாமல், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளாமல், தேவனுடைய வசனத்தை நம்பாமல், தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாய் நம்பாமல், தேவனை முழுமையாய் பின்பற்றாமல் அங்குமிங்கு நம்ம அலசடிப்பட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பல நேரங்கள் தடுமாற்றத்திற்குள்ளாக வருகிறது நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அதன் பவுல் எழுதுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை பின்பற்றுவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாராம்? தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான
வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக, பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக தம்மையே என்ன செய்தார்? பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே அவர் தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். காணிக்கையாக, சுகந்த வாசனையான காணிக்கையாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் காணிக்கை, அதாவது சுகந்த வாசனை தேவன் விரும்புகிறபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வாசனையாய் கிறிஸ்து தம்மையே கையெழுத்தார் என்று பார்க்கிறோம். யாருக்காக கையெழுத்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மை கையெழுத்தார் என்று பார்க்கிறோம். பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்ததனால் இன்றைக்கு நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமாதானத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அவருடைய உன்னதமான ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமாதானமாய் வாழக்கூடிய கிருபைகளை, சிலாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி? கிறிஸ்து உங்களுக்காக ஒப்பு கொடுத்ததினாலே, கிறிஸ்து தம்மை காணிக்கையாக சுகந்த வாசனையாய் உங்களுக்காக எனக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே, பலியாய் அர்ப்பணித்ததினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் வாழக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எப்படி வந்தது? கிறிஸ்துவினால் நமக்கு வந்தது. கிறிஸ்து தேவனுக்கு தம்மை அர்ப்பணித்ததினாலே, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே, நாம் ஒவ்வொரு மேலும் அவர் அன்பு கூர்ந்ததினாலே என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவர் தம்மையே ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் மீட்டுக் கொள்ளும்படியாய், நம் ஒவ்வொருவரையும் நரக கொள்ளிகளாய் இருந்த நம்மை அந்த நரகாக்கினிலிருந்து நம்மை மீட்டு பரலோகத்தில் பாக்கியங்களை அடைந்து கொள்ளும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரமாக்கி கொள்ளும்படி ஆண்டவராகிய தேவன் நாம் ஒவ்வொருவருக்காகவும் தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பலியாய் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே, நாம் ஒவ்வொரு மேலும் அன்பு கூர்ந்ததினாலே, சின்ன பிள்ளைகள் என்று பார்க்கவில்லை, பெரிய பிள்ளைகள் என்று பார்க்கவில்லை, முதியவர்கள் என்று பார்க்கவில்லை, எல்லாரையும் அவர் ஒரு ஆத்துமா என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவர் ஒன்று போல நம்மை ஒவ்வொரு நேசிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பு கூறுகிறவர் தேவனாக இருக்கிறார். பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காய் நம்மை அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். பாவத்தில் வாழும் போதே கிறிஸ்து நம்மேல் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருக்கு பிரியமாய் வாழும் போதல்ல அன்பு கூர்ந்தது, அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடினால தான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே காணிக்கை, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கிறிஸ்து நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்ததினாலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் நானும் அவருடைய அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில வாழும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் சொல்லுகிறது, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே மற்றவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வாழுகிற பகுதியிலே மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து மற்றவரிடத்திலே அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அவர்கள் நம்மிடத்திலே ஒருவேளை மனம் கசந்து பேசினாலும், தேவையில்லாமல் பேசினாலும், நாம் அவைகளெல்லாம் நாம் என்ன சொல்லணும்? கிறிஸ்துவுக்குள் நாம் பொறுத்து கொண்டு நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். மற்றொருடத்திலே அன்பு கூறலாக இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நாம் மற்றொருடத்தில் அன்பு கூறாமல் இருக்கும்போது
பாருங்கள், நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். ஒருபோதும் மகிமைப்படாது. பாருங்கள், நாம் அன்புள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய சீசர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்வோமானால், நாம் அன்பிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கும்போது என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பினால் நாம் நிறையப்பட வேண்டும். தேவனுடைய அன்பினால் நாம் நிறையப்பட்டு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் இவைகளெல்லாம் விட்டுவிட்டு அன்பிலே நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அன்பிலே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறோம். இன்னும் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15 வசனம், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். பவுல் அங்கே எழுதுகிறார் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். பாருங்கள், நம்மை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், கிறிஸ்து ஜெயம், அதாவது ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினால் அவர் எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அதன் பவுல் சொல்லுகிறார், அவர்களை எப்போது வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் தேவனை பறைசாற்றும் போது தேவன் அவர்களோடு கூட இருந்து தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். தேவன் வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மையும் பாருங்கள், நாமும் ஆண்டவருக்குள்ளே வாழும்போது அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்விலே ஒருவேளை சோர்ந்து பொருளாக நீங்கள் இருக்கிறீர்களோ, அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவின் வாசனை எப்பொழுதும் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அறிவின் வாசனை என்ன செய்யணும்? தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்த குழந்தைகளைப் போல அல்ல, தேவனை அறிகிற அறிவின் வாசனை நாம் என்ன செய்யணும்? வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் அறிய நீங்கள் தேவனுக்காக நீங்கள் பிரயோஜனப்படுவீர்கள். தேவனுக்காக நீங்கள் வாழ்வீர்கள். தேவனுக்காக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். தேவனுக்குள்ளே நீங்கள் தேவனுடைய அறிவிலே வளர கிறிஸ்துவின் வாசனை உங்களிலிருந்து வெளிப்படுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், எப்போதும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தோல்வியின் பாதையில் அல்ல, அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கு. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நம்மை பாருங்கள் ஜெயத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டுப்போவர்களுக்குள்ளே வாழ்ந்தாலும் என்றால் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்து நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனை பின்பற்றுவர்களாக இருக்கிற நாம் பாருங்கள், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் நற்கந்தமாக இருக்கிறோம். கெட்டுப்போவர்களுக்குள்ளேயும் எப்படி இருக்கிறோம்? நற்கந்தமாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் மாத்திரம் குடும்பத்திலே ஒருவேளை நீங்கள் மாத்திரம் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், தேவன் உங்களை மற்றவர்கள் மத்தியிலே மற்றவர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். நற்கந்தங்கள் வீசுகிற வாசனையுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். நற்கந்தங்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பூ அவ்விதமாக செடியிலே, மனமுள்ள ஒரு பூ செடியிலே அது விரியும் போது
நாம் பக்கத்தில் செல்லும் போது நற்கந்தமாய் அதனுடைய வாசனை வீசும் அல்லவா, அதனுடைய மனம், அந்த மனம் நம்முடைய, அதாவது சுவாசிக்கும் போது அந்த மனம் நற்கந்தமாய் நம்முடைய சுவாசிக்க முடியும் அல்லவா, அந்த மனம் வீசுகிறது போல. அது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒருவேளை மற்றொரு ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நீங்கள் நற்கந்தங்களமாக இருக்கிறீர்கள், நற்கந்தமாய் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒருவேளை மற்றவர்களை ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்கள் வருகிற நாட்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதற்காக நாம் என்ன சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது காலங்கள் வரும்போது மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ளே தேவன் நினைச்சுக்கிறார் என்றால் அவர்களை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற நாட்களில் ஒருவேளை ரட்சிக்கப்படாவிட்டாலோ காலப்போக்கிலே அவர்களை தேவன் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர்களையும் ரட்சிப்பின் சந்தோஷத்திலே தேவன் வழிநடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் குடும்பத்தின் மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே, சபை நடுவிலே அவர்களையும் நற்கந்தங்களாய் தேவன் மாற்றுவதற்கு அவர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கொஞ்ச நாள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணி சோர்ந்து போனவர்களாய் இருக்க வேண்டாம். தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களிடத்திலே கிரியை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 5:3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள் போதும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அசுத்தமான பேச்சுக்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுக்கள், மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள பேசப்படவும் கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அசுத்தமான பேச்சுகள் பாருங்கள், பாவ பேச்சுகள், இவைகளெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யக்கூடாது, இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கெல்லாம் செவிசாய்க்க கூடாது, இவைகளெல்லாம் பேசக்கூடாது என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் பேர் முதல்ல உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது. கொலோசியர் 3-5 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் ஆயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து விட வேண்டும். பூமியில் உண்டு பண்ணுகிற இப்படிப்பட்ட பாவ சுபாவங்களை, பூமியில் உண்டு பண்ணுகிற நம்முடைய அவயங்களை என்ன செய்ய வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அழித்து விட வேண்டும், தேவனுடைய ஆவியினால் அழித்து விட வேண்டும். இப்படிப்பட்ட இது நிமித்தமாக கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் என்ன செய்கிறது, தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்துமாம்,
அதாவது தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று ஆண்டுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வருகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் நடக்கும்போது, வழி மாறி போகும்போது, வழி விலகி போகும்போது, தேவ பிள்ளைகள் பாருங்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய கோபாக்கினை வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆக்கினைகள் வருகிறத நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே ஆசீர்வாத கேடுகள் வருகிறத நாம் பார்க்கிறோம். யார் என்றால் கீழ்ப்படியாதவர்கள் மேல் இப்படிப்பட்ட பாருங்கள், வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை அவிதமாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், வம்பான வார்த்தைகள், புத்தீனமான பேச்சுகள் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வரக்கூடாது. ஏனென்றால் அவைகள் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எப்போதும் ஆண்டவருக்குள்ளே ஸ்தோத்திரம் செய்தல் அது தகுதியானது. தேவனை மகிமைப்படுத்துவது, எப்போதும் எந்த நேரமும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது அது தேவனுக்கு மகிமையாகவும் நமக்கு அது ஆசீர்வாதமாகவும் நமக்கு அது சந்தோஷமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்போதும் நாம் தேவனுக்கு உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். எப்போதும் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை கனப்படுத்துகிறான் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் நமக்கு கொடுத்த கடமைகள், தேவன் நமக்கு கொடுத்த தொழில்கள், தேவன் நமக்கு கொடுத்த வியாபாரங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வேலை ஸ்தலங்கள், எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாகனங்களை ஓட்டுகிற போதும் நாம் தேவனோடு என்ன செய்யலாம்? தேவனோட ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே நம்முடைய கடமைகளை நாம் செய்யலாம், வேலைகளை செய்யலாம். நாம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தொழில்களை செய்யலாம், எந்த நேரமும் செய்யலாம். அதற்கு தடையே கிடையாது. என்றால் நாம் இருதயத்தின் ஆழத்திலும் தேவனை எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஏனென்றால் அது தகுதியானது, அது தகுந்த, அது நியாயமான காரியம். தேவனை மகிமைப்படுத்துவது நம்முடைய இருதயத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எப்போதும் சந்தோஷத்தினால் தெய்வீக சமாதானத்தினால் நாம் நிரப்பப்படுவதை நம்மால் உணர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே சமயத்தில் வீணான காரியங்கள், வீண் சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகளுக்கு நேராய் நம்முடைய செவிகளை சாய்க்கும் போது என்ன செய்கிறால் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு உள்ள தொடர்பு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் என்ன செய்கிறோம்? குறைபட்டவர்களாக மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி தேவனை துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, தகுதியானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் செய்தலே தகுதி என்று தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய தொடர்ந்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 5:5-6 வசனங்களை வாசிக்கும் போது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, பாருங்கள், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன செய்ய முடியாதான்? கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரவேசிப்பது, பங்கடைவது இல்லை என்று அங்கு அறிந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனைக்காரன் அல்ல, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனை பாருங்கள், பொருளாசைக்காரர்கள் விக்கிரக ஆராதனைக்கு சமமாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பொருளாசைக்காரர்கள் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்காமல் வேலைக்கு செல்வது, இதெல்லாம் பொருளாசை குறிக்கிறத நாம் பார்க்கிறோம். கடினமாய் உழைப்பது பொருளாசை அல்ல. கடினமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைகள்,
இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடினமாக நாம் உழைக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கடினமாய் கர்த்தர் நியாயமான அளவிலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடினமாய் நம்ம உழைத்து சம்பாதிக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். அவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில நியாயமான காரியமாக இருக்கிறது. அதே சமயத்தில் தேவனை மறந்து, தேவனை ஆராதிக்காமல், தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில சமயம் கொடுக்காமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அவ்விதமாய் வேலைக்கு செல்வது, அதெல்லாம் பொருளாசையாக மாறிவிடுகிறது நாம் பார்க்கிறோம். அநியாயமாய் சம்பாதிப்பது, இவைகளெல்லாம் பாருங்கள் பொருளாசையாய் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவனை மறந்து நடக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்காமல் நடக்கிறவர்கள், தேவனை மறந்து, தேவனை வேதம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவனை மறக்கிறவர்கள், தேவனை குறித்து சிந்திக்க நேரம் இல்லாதவர்கள், தேவனை குறித்து அவ்விதமாய் கரிசனை இல்லாமல் இருக்கிறவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தும் தேவனை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆராதனைகளை குறித்து கரிசனை இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவையெல்லாம் தேவனுடைய பார்வையில பிரியமற்ற காரியங்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்கள், தேவனை மறந்து பாருங்கள் சம்பாதிப்பது, தேவனை நினைவு கூறாமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளை கொடுக்காமல் சம்பாதிப்பது, இவையெல்லாம் விக்கிரக ஆராதனையான பொருளாசையாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனமாய் என்ன செய்ய வேண்டிய இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள் கர்த்தரை ஆராதிக்கலாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்கள், அதற்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. பாருங்கள், இன்னும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், முற்காலத்திலே முந்திய காலங்களிலே நீங்கள் எப்படி இருந்தீர்களாம்? ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம்? அந்தகாரமாய் இருந்தோம், அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டவர்களாக இருந்தோம், பாவ அந்தகாரத்திற்குள்ளே நாம் கிடந்தோம், புத்தியிலே அந்தகாரப்பட்டு கிடந்தோம், தேவனை அறியாதவர்களாய் கிடந்தோம். அப்படிப்பட்ட நீங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே பாவ இருளுக்குள்ளே மூழ்கி கிடந்தீர்கள். பாருங்கள், மூழ்கி கிடந்தீர்கள், ஆதரவற்றவர்களாய் கிடந்தோம், அந்தகார இருளுக்குள்ளே மூழ்கி கிடந்தோம். பாருங்கள், உலகமே சதமல்ல நினைத்து உலகம்தான் வாழ்க்கை என்று சொல்லி இருளுக்குள்ளே கிடந்தோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லவா இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ வெளிச்சமாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள், வெளிச்சமாக இருக்கிறீர்கள், குடும்பத்திலே வெளிச்சமாக இருக்கிறீர்கள், சபையிலே வெளிச்சமாக இருக்கிறீர்கள், தேசத்திலே வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நம்முடைய ஒளியாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்யணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அந்தகாரத்தில் இருந்து நம்மை என்ன மீட்டெடுத்து கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக இருக்கும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இனி அந்த வெளிச்சத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லும் போது, உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம், கிறிஸ்துவாகிய வெளிச்சம் என்ன செய்கிறதா? அது இருளடைந்து போகாமல் என்ன செய்யும்? நம்மை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் உலகத்துக்கு நேராய் போகும்போது, தேவனை மறந்து விடும்போது, தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் நம்முடைய இருதயங்கள் மறுபடியும் இருளடைகிற சூழ்நிலைக்கு நேராய் போகும்போது,
மறுபடியும் அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அதான் அநேகர் பின்மாற்றக்காரர்கள் வெளிச்சத்தில் இருந்து பின்வாங்கி போகிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவாகிய வெளிச்சமாக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறார்கள் என்றால் அந்தகாரத்திற்குள் போகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருங்கள். கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். வெளிச்சமாகவே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வாழும்போது தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது? நம்ம மகிமைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் அனுதினமும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் வாழும்போது, எப்பொழுதும் வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்தகாரத்துக்குள் கிடக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தருக்குள் வெளிச்சமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து, ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை வெளிச்சத்தின் பாதையை நடத்துகிறவராக இருக்கிறார். இருள் உங்களை சூழ்ந்தாலும் அது உங்களை சூழ விடாமல், பாவம் உங்களை நெருக்கி ஏவினாலும் அது உங்களை சூழ விடாமல், ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர் நடக்க வைத்து எப்பொழுதும் உங்களை வெளிச்சத்தின் பாதையிலே அவர் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வெளிச்சத்தின் கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் நீங்கள் ஆகியிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் அந்தகாரத்திற்குள் இருக்கிறீர்களா? பாவ இருளுக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே, கிறிஸ்துவாகிய வெளிச்சத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல், கிறிஸ்துவாகிய வெளிச்சமாகிய ரட்சிப்புக்கு உங்கள் இருதயத்தை கொடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தது போல எப்பொழுதும் நீங்கள் அந்தகாரமாக தான் இருக்கிறீர்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம சபையிலே வரலாம், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து உட்காரலாம், ஆனாலும் கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உங்களுக்குள் வரும் வரையிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்தகார இருளுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லும் போது சாத்தானின் அதிகாரத்திற்குள் இருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானின் அதிகாரத்திற்குள் இருக்கிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இருளின் ராஜ்யத்திற்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய மாம்சீக கண்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வராதவர்கள், கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாக்காமல் வெளிச்சத்திற்குள் வராமல் இருக்கிற நீங்கள் அந்தகார ராஜ்யத்திற்குள் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இதுவரையில் நீங்கள் வரவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் உங்கள் இருதயத்திற்குள் துக்கம், இன்னும் உங்கள் இருதயத்திற்குள் பாவ பாரம், இன்னும் உங்கள் இருதயத்திற்குள் பாருங்கள் அந்த பாரம், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே, ஒரு ஸ்திர தன்மை உங்களுக்குள் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்தகாரத்துக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வெளிச்சமாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருவதற்கு உங்களை என்ன செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து நம்மை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற உங்களை அவர் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். வா மகனே என்று அழைக்கிறார், வா மகளே என்று அழைக்கிறார். நீ அந்தகாரத்திற்குள் இருந்தது போதும், உலகத்திற்குள் இருந்தது போதும், வெளிச்சமாகிய என்னிடத்திலே வா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு கூட அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே வேதம் சொல்லும் போது நாம் தேவனை பின்பற்றலாக இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றுகளாக வாழ்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல், அவைகளுக்கு உடம்படாமல் நம்மை நாம் காத்துக்கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரவு நேரத்தில் நம்மை தேவ கரங்கள் நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவ கரங்கள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லும் போது நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல் நடந்து கொண்டு விதமாக தேவனை பின்பற்றலாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் தெளிந்த புத்தியுள்ளதாக இருந்து
தேவனையும் தேவனுடைய வார்த்தைகள் மேலும் நாம் பின்பற்றுகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை அல்ல, ஒரு மனிதனை சார்ந்தல்ல. மனிதர்கள் இன்றிருப்பார்கள், நாளை மாறிவிடுவார்கள், நாளை அவை நம்மை விட்டு பிரிந்து போவார்கள். ஆனால் மனிதன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை நீங்கள் பின்பற்றலாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அவிதமாய் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். ஓ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தம்மை அவிதமாய் தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மை தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தது போல, ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நீங்கள் பின்பற்றுவதாக நீங்கள் வாழும் போது உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். உங்கள் போராட்டங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். என்றைக்கும் போராட்டங்களிலே நீங்கள் நடக்க மாட்டீர்கள். ஓ இப்பொழுது இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரை நீங்கள் பின்பற்றுகளாய் இருக்கும்போது, அவரை மாத்திரம் நீங்கள் பின்பற்றும் போது, அவருக்காக நீங்கள் வாழும் போது, அவருக்காக அவருடைய கிருபையிலே நீங்கள் பலனடையும் போது, அன்பிலே நீங்கள் நடந்து கொள்ளும் போது, உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நற்கந்தமாய் நம்மை மாற்றுகிற ஆண்டவர், உங்களை நற்கந்தமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டிலே உங்களை நற்கந்தமாய் வைக்கிற ஆண்டவர், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களை நற்கந்தமாய் வைக்கிற ஆண்டவர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை நடக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்த போதுமான தெய்வம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி, ஓ இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாசனையாய் நம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் வாழுகிற இடத்திலே, நீங்கள் தங்குகிற வீட்டிலே உங்களை நற்கந்தங்களாய் மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், பாவ சேற்றிலே மூழ்கி கிடந்தீர்கள், பாவ குழிக்குள் இருந்த உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்கள், வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்னை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அந்தகாரமாய் இருந்த என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. என்னை நற்கந்தமாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. நற்கந்தமாய் உங்களை வைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் முடிவு பரியந்தம் தேவனுடைய அன்பிலே நடந்து கொள்ள, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, தேவனை பின்பற்றலாய் வாழ எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை அருளுங்க கர்த்தாவே. இம்மட்டும் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அசுத்தமான காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவரே, அதற்கு நாங்கள் செவி சாய்க்காதபடி, அதற்கு நாங்கள் உடன்பட்டவர்களாய் மாறாதபடி ஆண்டவரே தகப்பனே, தேவனை எந்த நேரத்திலும் பின்பற்றலாய் மாறிவிடும்படி எங்களுக்கு கிருபை ராஜா. ஆண்டவரே, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி கீழ்ப்படியாதவர்களாய் நாங்கள் போகாதபடி, பிரயோஜனமற்றவர்களாய் போய்விடாதபடி ஆண்டவரே, அது நிமித்தமாக தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்காதபடி ஆண்டவரே, தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கி நாங்கள் வாழுகிற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்தகார இருளிலிருந்து ஆண்டவர் கர்த்தருக்குள் வெளிச்சமாக்கப்படாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களும் வருகிற நாட்களிலே தகப்பன் அந்தகாரத்தை விட்டு, இருளை விட்டு கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாய் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் கிருபை விளங்கட்டும், நற்கந்தமாய் விளங்க கிருபை தாருமையா. வருகிற நாட்களில் இன்னும் நாங்கள் அதிகமாய் நற்கந்தங்களாய் விளங்க, கிறிஸ்துவின் வாசனைகளாய் வெளிப்படுத்த ஆவியானவர்கள் ஒவ்வொரு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அசுத்தங்களுக்கு, உலக மாய்களுக்கெல்லாம் எங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தரணும் ராஜா. இம்மட்டும் எங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் பிரசன்னராயிருந்து நடத்துவதற்காக நன்றி. நம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கெடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மைகளினால் நிரப்பும், தெய்வீக சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டரியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயது முதிர்ந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் தாங்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வயதிற்கேற்ற பலவீனங்கள் இருந்தாலும்
உம்முடைய கிருபை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னி தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு சபையின் குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.